இன்னைக்கு பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணன்னு பார்க்கலாமா? வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால, இப்போ பசங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி தயிர் சாதம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கட்டி குடுக்குற மாரி தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சாதம் வடிச்சு ஆற வச்சாச்சு. இன்னொரு பக்கம் கடாயில கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கூடவே 2டே 2 மோர் மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸ் வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வதக்கின சின்ன வெங்காய கலவைய ஆறுன சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடவே ஒரு மாதுளம்பழம் முழுசா கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் தாராளமா தயிரு, 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான் சூப்பரா க்ரீமியான தயிர் சாதம் ரெடி. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் தனியா வேக வச்சிருந்தேன் இல்லையா? அதனால அதுக்கு பொரியலுக்கு ஒரு வெங்காயம், கூடவே துருவின தேங்காய் தாளிப்போட சேர்த்து வதக்கிட்டு, வேக வச்சிருந்த பீன்ஸையும் சேர்த்துட்டு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கறி மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சூப்பரா பசங்களுக்கு பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, அதே நேரத்தில் ஹெல்த்தியான, டேஸ்டியான லஞ்சாக இருக்கும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம யூனிவர்சல் தோசை தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டக்குன்னு நம்மளுக்கு சமையல் முடிக்கணும்னா தோசை தான். ஸோ வாரத்தில் ஒரு 2, 3 நாள் தோசை கொடுக்குற மாதிரி இருக்கும். தோசையோட மட்டன் கிரேவி முதல் நாள் ஈவினிங்கே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் சூப்பராக லஞ்சும் பசங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல குழைவான தயிர் சாதம், பீன்ஸ் பொரியல் கூடவே பூண்டு ஊறுகாயோட லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு.